Greetings to all of you in the blessed name of our Lord and our Savior, Jesus Christ. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். I thank God for this blessed opportunity the Lord has given us to be together online for this ministry. இந்த குறிப்பிட்ட கூட்டத்தின் நிமித்தமாக நாம் அனைவருமே ஆன்லைன்ல ஒன்று சேர கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I am also grateful for welcoming me to this ministry, for giving the word. இந்த ஊழியத்திலேயும் என்னையும் கூட நீங்கள் அழைத்ததற்காக, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக, வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். Let the time that we are going to spend together be for the glory of God and for the benefit of all of us. நாம் யாவரும் செலவழிக்கிற இந்த நேரமானது தேவனுடைய நாம மகிமைக்காகவும் நம் அனைவருடைய பிரயோஜனத்திற்காகவும் இருப்பதாக. The world is locked down. உலகமானது அடைபட்டு கிடக்கிறது. And you and I are also locked in. நீங்களும் நானும் கூட உள்ளே அடைபட்டு இருக்கிறோம். But the blessed thing to remember is the word of God is not locked down at all. ஆனால் மிக விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அடைபட்டு கிடக்கவில்லை. We are very sure that the word of God is preached these days more than in the normal times. வழக்கமான காலகட்டங்களை காட்டிலும் இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. I am sure that you all have been listening to the word of God very much throughout the week, throughout the days of the week. நான் நிச்சயமாக நம்புகிறேன் நீங்களும் கூட வாரத்தின் எல்லா நாட்களிலுமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் என்று. And in fact, if you look at the sufferings that the world is going through, you and I are also going through because of the situations around. We need the word of God very much. இந்த உலகமானது இப்பொழுது போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும் போதும் நீங்களும் நானும் போய் அடைந்து கொண்டிருக்கிற இந்த பாடுகள் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தையானது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. If it is very much needed, the blessed thing is the Lord is giving it abundantly these days. இந்த நாட்களிலே நமக்கு மிகவும் அவசியமான இந்த வார்த்தைகளை கர்த்தர் அதிகமாக நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். Even this evening, as we are going to be together listening to the word of God, may the Lord give us grace that we may listen and apply it in our own lives in these difficult situations. இந்த மாலை நேரத்திலே நாம் கேட்க போகும் வார்த்தைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்டு அதை அபியாசப்படுத்த, குறிப்பாக இந்த கடினமான காலகட்டங்களிலே நமக்கு உதவுவதாக. In Mumbai, by the grace of God, we are kept safe. நாங்கள் மும்பையிலே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். As you know, the infection in Mumbai is increasing. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி மும்பையிலே இருக்கக்கூடிய தொற்றானது அதிகரித்து வருகிறது. In the Indian cities, we are first, you know that. நம்முடைய இந்திய நகரங்களிலே நாங்கள் தான் முதலாவது இடம், உங்களுக்கு தெரியும். But all the believers are kept safe in the midst of all the problems. ஆனால் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலே விசுவாசிகள் எல்லாருமே பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள். So we will remember one another in our prayers for God's grace as we go through this. நாம் இதன் வழியாக கடந்து செல்லும் போது கர்த்தருடைய கிருபை நம்ம ஒருவருக்கும் கிடைக்கும்படிக்கு ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே நினைத்துக் கொள்வோம். And the Lord's grace is sufficient for all of us. நம் எல்லாருக்குமே கர்த்தருடைய கிருபையானது போதுமானதாக இருக்கிறது. May the Lord help us that it may be our experience in the coming days. வரக்கூடிய நாட்களிலே இது நம்முடைய அனுபவமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. I want to bring to your attention a portion from the Holy Scripture. பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். And share a few thoughts for our encouragement. நம்முடைய உற்சாகத்திற்காக சில சிந்தனைகளை அதிலிருந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். Kindly turn with me to the book of James. தயவு செய்து என்னோடு கூட யாக்கோபு நிருபத்திற்கு திருப்புங்கள். We will read few verses from chapter 1. நாம் முதல் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். Very familiar portion, and it's my prayer that as we are going to look into it again, the Lord may speak to our heart afresh. மிகவும் அறிமுகமான ஒரு பகுதி தான். இதை நாம் மறுபடியும் வாசிக்கும் போது கர்த்தர் புதிதான காரியங்களை நம்முடைய மனதிலே அவர் பேசுவாராக. Chapter 1 verses 1 to 6 we will read first of all. முதலாவதாக முதல் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது.
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். We will read verse 12 also. 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். May the Lord add his blessings upon the reading of these verses. தேவன் தாமே நாம் வாசித்த இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. James, the brother of Jesus, is writing this. இதை எழுதுகிறது யாக்கோபு, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். He is writing to the believers which were scattered in various places. பல்வேறு இடங்களிலே சிதறி இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். It is understood that this may be one of the, if not the first, one of the earliest writings in the New Testament. இது விதமாக நம்பப்படுகிறது. இது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களை விட முந்தினதாக, அதாவது துவக்கத்திலேயே எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிருபங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று. We know that gospel was first preached in Jerusalem. நமக்கு தெரிந்திருக்கிறபடி சுவிசேஷமானது எருசலேமிலே முதலாவது பிரசங்கிக்கப்பட்டது. Then it went to all Judea. அதற்கப்புறம் யூதேயாவில் மற்றெங்கும் பரவினது. Then it was preached in Samaria. அதற்கப்புறம் சமாரியாவிலே பிரசங்கிக்கப்பட்டது. Then to the uttermost parts of the world. அதற்கப்புறம் உலகத்தின் எல்லை பரியந்தமும். In Acts of Apostles we see that very clearly. அதை மிக தெளிவாக அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே வாசிக்கிறோம். It is commonly understood that this epistle was written when the gospel was preached in Jerusalem and Judea, or the earliest part of the Christian church. இந்த குறிப்பிட்ட புஸ்தகமானது இது எருசலேம் மற்றும் யூதேயாவிலே சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுகிற காலகட்டங்களிலே, அதாவது இது இந்த கிறிஸ்துவ சபையின் வரலாற்றிலே துவக்கத்திலேயே இது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். The reason for thinking like that is because of the Jewish style, the Old Testament quotations and references and all we have in this epistle. அதை அப்படி யோசிக்கிறதுக்கான முக்கிய காரணம், இந்த நிருபத்திலே பழைய ஏற்பாட்டு அநேக வசனங்கள் இதிலே மேற்கோளிடப்பட்டிருக்கிறதையும் யூதருடைய பலவிதமான கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இதிலே வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். I'm not going into the details of that. அதனுடைய விளக்கங்களுக்கு நான் இப்பொழுது போகிறதில்லை. Even the believers, the New Testament believers of that early time are being called here as 12 tribes. இந்த ஆதியிலே திருச்சபையில் இருந்த விசுவாசிகளும் கூட 12 கோத்திரத்தார் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். So that Jewish style and taste and fashion, we see it very much in here. ஆகவே இந்த புஸ்தகத்திலே அந்த யூதர்களுடைய அந்த மொழிநடை, அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை நாம் இங்கே நன்கு பார்க்க முடிகிறது. The believers then suffered a lot. அந்த விசுவாசிகள் மிகவும் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். Because of the gospel, they had to leave their home, they had to leave their society and got scattered in various places. சுவிசேஷத்து நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியதாகவும் அவருடைய இடங்களை விட்டு வெளியேற வேண்டியதாகவும் பல்வேறு இடங்களிலே சிதறி போக வேண்டியதாகவும் இருந்தது. And James is writing to encourage them in the Lord. அவர்களை கிறிஸ்துவுக்குள் உற்சாகப்படுத்தும்படிக்கு யாக்கோபு எழுதுகிறார். And now he is in this chapter, in the verses that we read, he is giving them instructions to strengthen them in their temptations, in their sufferings. அவளுடைய பாடுகள் மத்தியிலே அவர்களுக்கு பலன் அளிக்கும் வண்ணமாக இந்த முதல் சில வசனங்களை அவர் எழுதுகிறார். I believe that these truths are applicable to, relevant to all the times, especially to the times that we are going through now. நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த குறிப்பிட்ட பகுதியானது நம் எல்லா பாடுகள் வேலைகளிலேயும் இது பயன்படக்கூடியதாக இருக்கிறது, குறிப்பாக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே. I want you to notice the way he greets the believers. விசுவாசிகளை எவ்விதமாக வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார் என்று நீங்கள் கவனித்து பார்க்க விரும்புகிறேன். Notice verse 1. முதல் வசனத்தை கவனியுங்கள். James, a servant of God and of the Lord Jesus Christ, to the 12 tribes which are scattered abroad, greeting. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. When you look at the writings of Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்களை நாம் பார்த்தோமானால் you see that he makes the greetings as long as possible. அவர்
பொதுவாக வாழ்த்துதல் சொல்லி எழுதும் போது அதை எவ்வளவு நீளமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு நீளமாக சொல்லுவார். He mentions about the Lord Jesus Christ, Father, grace, peace, mercy, everything he brings inside that. அவர் அந்த வாழ்த்து செய்திக்குள்ளாக தேவனுடைய கிருபை, எல்லா பரிசுத்தவான்கள், இரக்கம் எல்லாவற்றையும் அதற்குள்ளே சேர்த்து சொல்லுவார். But James is unlike him. ஆனால் அவரை போலல்ல யாக்கோபு. Here he makes it as brief as possible. இங்கே அவர் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்கிறார். You cannot make it shorter than that. இதை விட சுருக்கமாக யாராலும் சொல்ல முடியாது. Because it is only one word. என்றால் அது ஒரே ஒரு வசனத்திலே வந்து விடுகிறது. What is that word? அந்த வசனம் என்ன? அந்த Greeting. வார்த்தை என்ன? வாழ்த்து, Greeting. வாழ்த்துதல். But let me tell you one thing. ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Though this greeting is only a one-word greeting, இது ஒரு வார்த்தையிலே அடங்க இருக்கக்கூடிய வாழ்த்துதல் என்றாலும் கூட this greeting is so beautiful. இந்த வாழ்த்துதல் மிகவும் அழகானது. It's told that the literal meaning of the word James is using here is keep rejoicing. இந்த இடத்துல யாக்கோபு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் நீங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக இருங்கள் என்பதாகும். Yeah, be glad always. எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். That is the meaning of that word James is using here for that word greetings. இந்த இடத்துல வாழ்த்துதல் என்று வரக்கூடிய அந்த வார்த்தையானது யாக்கோபு பயன்படுத்தும் போது அந்த அர்த்தத்தோடு கூட தான் சொல்கிறார். I'm very sure that this is the greeting that we all need these days, isn't it? நான் நிச்சயமாக நம்புகிறேன் இப்படிப்பட்ட வாழ்த்துதல் தான் இந்த நாட்களில் நம்ம எல்லாருக்குமே தேவையாக இருக்கிறது இல்லையா? There are situations around us which takes away the joy, the peace that is there in us. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எடுத்து போடக்கூடிய சூழ்நிலை தான் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. But amidst all those problems, a believer can keep rejoicing. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஒரு விசுவாசியால் தொடர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும். That is what this greeting speaks to us. அதுதான் இந்த வாழ்த்துதலானது நமக்கு சொல்லுகிற செய்தி. How can we keep rejoicing in all situations? எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? Come to verse 2. James tells that. இரண்டாம் வசனத்திற்கு வாருங்கள். யாக்கோபு அதை சொல்கிறார். My brethren, count it all joy. என் சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ணுங்கள். தமிழிலே மூன்றாவது வசனம். Yeah, when you are in sufferings, when there are problems, well, count it all joy. எல்லா பிரச்சனைகள் உங்களுக்கு பாடுகள் வரும்போது அதை எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ணுங்கள். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Is it, James is asking us to forget the problems? எல்லா பிரச்சனைகளையும் மறந்து இருக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறாரா? Is he asking us to keep, smiling and laughing, forgetting all the problems around? எல்லா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறந்து விட்டு சிரித்து கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரா? Sometimes when we counsel people, we try to, we ask them to forget things. சில வேளைகளிலே நாம் ஆலோசனை கூறும்போது ஆட்களுக்கு எல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Forget it, brother. Forget it, sister. மறந்து விடுங்கள் சகோதரா, மறந்து விடுங்கள் சகோதரி, அப்படிதான் சொல்லுவோம். Is that what James is telling here? அப்படித்தான் யாக்கோபு இங்கே சொல்லுகிறாரா? No, that's not what James is telling here. இல்லை, அப்படி யாக்கோபு இங்கே சொல்ல வரவில்லை. He is not asking us to forget everything and put a smile on you and pretend as if there is no problem at all in your life. எல்லா பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு நீங்கள் உங்களுடைய முகத்திலே புன்னகையை வைத்துக் கொண்டு உங்களுக்கு பிரச்சனையே இல்லாத போல் நடிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லவில்லை. Now notice that verse again. இப்பொழுது இந்த வசனத்தை மறுபடியும் கவனியுங்கள். Now James is telling, my brethren, count it all joy when you fall into diverse temptations, knowing this. இவ்விதமாக சொல்கிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது இதை நீங்கள் அறிந்து சந்தோஷமாக இருங்கள் என்று. I want you to notice that word knowing. அறிந்து என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். Now James is asking us to count it all joy on the basis of knowledge, knowing certain things. இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் மிகுந்த சந்தோஷமாக ஒரு சில காரியங்களை அறிகிறது நிமித்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Yes, when you come to the verses following, James is telling us what all we have to know to count it all joy. இதை நாம் சந்தோஷமாக எண்ணுகிறதற்கு எதையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று பின்வரும் வசனங்களிலே யாக்கோபு அநேக விஷயங்களை சொல்கிறார். That is what we are going to explain in the moments before us.
நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அதைத்தான் நாம் விளக்க போகிறோம். Dear brothers and sisters, we are going through difficulties. அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் கஷ்ட சூழ்நிலை வழியாக கடந்து செல்கிறோம். COVID-19 has put us in unprecedented problems. இந்த COVID-19 ஆனது முடிவில்லாத ஒரு பிரச்சனை நமக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டது. We are locked in. நாம் உள்ளே அடைபட்டு இருக்கிறோம். Many are losing their jobs. அநேகர் வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். Many are, salary is cut in many places. அநேக இடங்களிலே சம்பளங்கள் குறைக்கப்பட்டு விட்டது. People are looking forward, with all uncertainty. எல்லா விதமான நிலையற்ற அந்த சூழ்நிலையை ஜனங்கள் எல்லாரும் எதிர்கொண்டிருக்கிறார்கள். Problems are increasing around us. நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. And this is the problem which we see world over. இந்த உலகம் எங்குமே இந்த பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். And we are also part of it. நாமும் அதிலே ஒரு அங்கத்தினர்கள் தான். But the blessed thing we have to remember is this. ஆனால் நாம் நினைவு கூற வேண்டிய மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், the Lord has given us essential informations in the scripture for us to know, and in all the situations knowing them to rejoice in everything. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நாம் இந்த சூழ்நிலையிலையும் கூட சந்தோஷமாக இருப்பதற்கு அறிந்து கொள்ள வேண்டிய தேவையான அனைத்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். Now, what are the things that we have to know to rejoice in every situation? எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னவெல்லாம் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? The first thing I want you to notice is this. நீங்கள் கவனிக்க நான் விரும்புகிற முதல் காரியம் இதுதான். In all that happens in our life, God has got a purpose for that. நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். That is what we see in the early verses here, from verse 2 on till verse 4. 2ஆம் வசனம் துவங்கி 4ஆம் வசனம் வரைக்குமாக அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். James is telling about the problems that we go through. நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனையை குறித்து யாக்கோபு சொல்கிறார். He says that it is of various kinds, diverse temptations. இது பல்வேறு விதமான பாடுகள், சோதனைகள் என்று அவர் சொல்கிறார். Yes, we too have problems of various kinds. நமக்கும் பலவிதமான பிரச்சனைகள் தான் நமக்கு முன் இருக்கிறது. But James says that this trials, this temptations, it worketh patience. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், இந்த சோதனைகள் அல்லது இந்த பரீட்சையானது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குகிறது என்று. And when that work is perfected, it makes us perfect and entire, wanting nothing. அந்த பொறுமையானது அது பூர்ணமாகும் போது நாம் ஒன்றுக்கும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராக இருக்கும்படி செய்கிறது. Here James is telling that the sufferings have this purpose, that is to make us more matured, perfect. ஆகவே இந்த சோதனைகள் பாடுகளுக்கான ஒரு நோக்கத்தை யாக்கோபு சொல்கிறார். அது நம்மை இன்னும் முதிர்ச்சி உள்ளவர்களாகவும் குறைவில்லாதவர்களாகவும் மாற்றுகிறது. Problems in our life can happen for various reasons. பலவிதமான காரணங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். It can happen for any sin that we do, as punishment we get it. நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக தண்டனையாக கூட ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம். Sometimes just for the glory of God, God may send us through sufferings. சில வேளைகளிலே தேவநாம மகிமைக்காக தேவன் நம்மை பாடுகள் வழியாக எடுத்து செல்வார். The example for that is Job. அதனுடைய உதாரணம் யோபுவை பார்க்கிறோம். And at the same time, God sometimes allows sufferings to mature us, to perfect us. அதே வேளையிலே தேவன் நம்மை இன்னும் முதிர்ச்சியுள்ளவர்களாகும்படிக்கு, நிறைவுள்ளவர்களாகும்படிக்கு தேவன் பிரச்சனைகளை கொடுக்கிறார். And when we go through it, we become more useful in the hands of God. அதன் வழியாக நாம் கடந்து செல்லும் போது தேவனுடைய கரங்களில் நாம் இன்னும் அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவோம். And those sufferings matures us and enables us to be more effective in the life that we live in this world. இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையானது இன்னும் அதிக பயனுள்ளதாகவும் திறம்பட இருப்பதற்கும் அந்த பாடுகளானது நம்மை பரிபூர்ணராக அல்லது முதிர்ந்தவர்களாக மாற்றுகிறது. We can think of all that happens in our life in that light. Everything is for our good, for His purpose. அந்த வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கை அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் நமக்கு நன்மையாகவும் நம்மை பரிபூர்ணப்படுத்தவுமே. I remember an illustration like this. ஒரு உதாரணத்தை எனக்கு இப்பொழுது ஞாபகத்தில் வருகிறது. Probably you might have heard it before. இதற்கு முன்பாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒருவேளை. Because many people use this. என்னால் அநேகர் இந்த உதாரணத்தை பயன்படுத்துவார்கள். You might have heard of Corrie ten Boom. Corrie ten Boom என்று சொல்லக்கூடிய ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள். She is a Dutch woman.
அவர்கள் டச் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, a very saintly person. மிகவும் ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு பெண்மணி. When Germany was butchering the Jews, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள் யூதர்களை எல்லாம் அவர்கள் கொலை செய்து கொண்டிருந்த போது, this Corrie ten Boom and her family members rescued many Jews. இந்த Corrie ten Boom என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தாரும் அநேக யூதர்களை காப்பாற்றினார்களாம். Because of that, Germans were against this family also. அதன் விளைவாக இந்த குடும்பத்திற்கு எதிராக ஜெர்மனியர்கள் வந்தார்கள். Sometimes they were also put in the jail because of that. இதனாலே அநேக வேளைகளில் இவர்களையும் கூட சிறையில் அடைத்தார்கள். So this Corrie ten Boom and her sister Betsy were put in the prison. Corrie ten Boomum அவர்களுடைய சகோதரியும் அவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். In the part of that prison where they were put, the things were very difficult. அவர்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையின் பகுதிகளிலே நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. There were a lot of insects and fleas in that area. அந்த பகுதிகளிலே ஏராளமான புழு பூச்சிகள் அதிகமாக இருந்தது. You can't sleep, you can't sit anywhere, difficult the life was there. உங்களால் தூங்க முடியாது, உட்கார முடியாது, வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. And these two sisters used to share about that problem one another. அந்த இரண்டு சகோதரிகளும் ஒருவருக்கு ஒரு பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வார்கள். They used to say, Bible tells that we should thank God for everything. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். Can we thank God for these insects around us? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூச்சிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியுமா? They are biting us, they are not allowing us to sleep. How can we thank God for this? அது நம்மை கடித்து கொண்டிருக்கிறது, நம்மை தூங்க விடுகிறது இல்லை. இதற்கு எப்படி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவது? That was their situation. அதுதான் அவளுடைய சூழ்நிலை. But even in that situation, it's told that they used to share the gospel with others. In that prison, they used to have prayer meetings and all that. அந்த சூழ்நிலைகள் மத்தியிலேயும் கூட அவிதமாக அவர்களை குறித்து கேள்விப்பட்டோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் சுவிசேஷத்தை அறிவிப்பார்களாம், அநேகருக்கு ஜெப கூட்டங்களை நடத்துவார்களாம். Those were not allowed in the prison cell. அந்த சிறையில் எல்லாம் அதற்கு அனுமதி கிடையாது. But people, those authorities never used to come that side and trouble them. ஆனால் இந்த விஷயத்திலே அந்த அதிகாரிகள் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதில்லை. Then these two sisters inquired why these authorities are not coming this side to stop these meetings. அதற்கப்புறம் இந்த ரெண்டு சகோதரர்கள் யோசித்தாரலாம், ஏன் அதிகாரிகள் எல்லாம் நாம் கூட்டம் நடத்தும் போது நமக்கு தடை செய்கிறது இல்லை என்று. The answer they got was surprising. அவர்களுக்கு கிடைத்த பதிலானது ஆச்சரியமாக இருந்தது. It's because of this insects this side. இது இந்த பக்கத்துல இருந்த பூச்சிகள் நிமித்தமாக. The authorities didn't like to come that side because of this insects and fleas. இந்த பூச்சிகள் எல்லாம் இங்கே இருந்தபடினாலே அந்த அதிகாரிகள் இந்த இடத்திற்கு இந்த பக்கத்திற்கு வருகிறதற்கு கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. When they came to know that, அவர்களுக்கு அது தெரிய வந்த போது, his sisters said, yes, we can thank God for even this insects. அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், ஆம், இந்த பூச்சிகள் மத்தியிலேயும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும் என்று. What I'm trying to say is this. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், in all that happens in our life, we can thank God for everything. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றிற்குமே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும். We can thank God for COVID-19. இந்த COVID-19க்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். We can thank God for this lockdown. இந்த லாக்டவுனுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். We can thank God for all the problems that we are going through. நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காகவுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். These adversities are allowing us to pass through this adversities. God has a very clear purpose in that. நாம் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடுகளுக்கெல்லாம் தேவனிடத்திலே மிக தெளிவான நோக்கம் இருக்கிறது. Now at this time we may not be able to fully know the purposes. இந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஒருவேளை அந்த நோக்கங்களின் முழுமையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். But dear brothers and sisters, the Lord is maturing us. He is perfecting us so that we may be more useful in the hands of God in the coming days. அருமையான விசுவாசிகளே, நாம் இந்த பாடுகள் வழியாக கர்த்தர் நம்மை இன்னும் நிறைவுள்ளவர்களாகி வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அதிக பயனுள்ளவர்களாக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். So James says, count it all joy. ஆகவே யாக்கோபு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ணுங்கள், knowing this. இதை அறிந்து என்று. What we have to know? என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? The first thing is
that God has got a purpose in allowing this in our life. முதலாவது, தேவன் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது என்று. Now let me tell you one thing. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். Even in the nature, if you look, we have a lot of examples for this. நம்முடைய இயற்கையை நாம் சுற்றி பார்த்தாலும் கூட இதற்கான ஏராளம் உதாரணங்கள் உண்டு. Think about this athletes and all that who are achieving great things, in their games. ஓட்ட பந்தயங்களிலே, விளையாட்டு போட்டிகளிலே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களை நீங்கள் உதாரணமாக எடுத்து பார்க்கலாம். Behind all that achievement, there is lot of trials and problems that they go through. அவர்களுடைய சாதனைகளுக்கு பின்னால் அவர்கள் ஏராளமான பாடுகளையும் கஷ்டங்களையும் பரீட்சை வழியாக கடந்து செல்கிறார்கள். When we are all sound sleep, they are in the ground training. நாம் எல்லாரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மைதானத்திலே அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். Without sufferings, there cannot be, increase in our utility. அவர்களுடைய பாடுகள் இல்லாதபடிக்கு அவளுடைய முழுமையாக பயன்பட்டு விட முடியாது. So is in our life also. நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படித்தான். So thank God for this sufferings. God has got a purpose for it. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய இந்த பாடுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் அதற்கான நோக்கம் வைத்திருக்கிறார். Count it all joy. எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ணுங்கள். Now coming to the second thing which we have to know to count it all joy. நாம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ண வேண்டியதற்காக அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். Come to verse 5. 5வது வசனத்திற்கு வாருங்கள். James says like this. யாக்கோபு விதமாக சொல்கிறார், If any of you lack wisdom, let him ask of God that giveth to all men liberally and upbraideth not, and it shall be given him. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Many a time this verse is wrongly applied, wrongly used. அநேக வேளைகளில் இந்த வசனமானது தவறான இடங்களிலே தவறாக பயன்படுத்தப்படுகிறது. Most of the time we use this verse is when children have exams. அநேக வேளைகளில் நாம் பயன்படுத்துகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு பரீட்சை வரும்போது. If the children cannot do their maths or science, mothers and fathers, they will say, if you lack wisdom, ask God. நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கணக்கிலோ அல்லது அறிவியல் பாடத்திலோ அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கும்போது அவர்களுக்கு பெற்றோர்கள் சொல்வார்கள், இங்கே பார், யாக்கோபிலே சொல்லி இருக்கிறது, நீ ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று. Keep asking, keep applying like that, no problem. அப்படியே அவன் அந்த வசனத்தை அபியாசப்படுத்தினால் பிரச்சனை இல்லை. But that is not what James is telling here. ஆனால் அந்த நோக்கத்திற்காக யாக்கோபு இங்கே சொல்ல வரவில்லை. This verse 5 is also the continuation of what James have been telling before that. இந்த 5வது வசனமானது இதற்கு முன்பாக சொன்ன காரியங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் யாக்கோபு சொல்கிறார். As I mentioned before, that he was telling about the diverse temptations, the various kinds of sufferings that we go through. இதற்கு முன்பாக நாம் பார்த்தது போல பலவிதமான பாடுகள், சோதனைகள், நாம் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து சொல்கிறார். So this wisdom that he is speaking of, we have to understand in that same context. இந்த இங்கே சொல்லப்படுகிற இந்த ஞானத்தை அதே பின்னணியிலே நாம் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். Now what does this verse 5 mean? இப்பொழுது 5ஆம் வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? You have to understand the meaning of wisdom. நாம் இந்த ஞானம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Knowledge and wisdom are two different things. அறிவும் ஞானமும் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். Knowledge is knowing various things. அறிவு என்று சொன்னால் பல காரியங்களை அறிந்து கொள்வது. Gathering informations, data. அந்த தகவல்களை நாம் சேகரித்துக் கொள்வது. But wisdom is practical. ஆனால் ஞானம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே வரக்கூடிய விஷயம். Wisdom is the ability to practice that knowledge. அந்த அறிந்து கொண்ட அந்த அறிவை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் ஞானம். Let me illustrate like this. இப்படியாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன். Sometimes about children we say, now he knows how to walk. சில வேளைகளில் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இப்பொழுதுதான் எப்படி நடப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். The children, when they are say 1 year, they start walking. அவர்கள் 1 வயதாக இருக்கிற காலகட்டத்திலே அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். And when that happens, we will say, now he knows how to walk. அப்ப நடக்கும்போது நம்ம சொல்வோம், இப்ப அவனுக்கு நடக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிடுச்சேன்னு. But that is only knowledge. ஆனால் அது அறிவு மட்டுமே.
to walk rightly to the right place, right direction, well, he needs wisdom. அவன் சரியாக நடப்பதற்கும் சரியான இடத்திலே நடப்பதற்கும் எப்படி சரியான விதத்திலே நடக்கிறதற்கும் அவனுக்கு ஞானம் அவசியம். That comes later. அது பிற்பாடுதான் அவனுக்கு வருகிறது. Knowledge and wisdom, they are two different things. இவ்விதமாக அறிவும் ஞானமும் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். Wisdom is the ability to apply knowledge. இந்த ஞானமானது அந்த அறிவை எவ்விதமாக அபியாசப்படுத்துகிறோம் என்பதை குறித்து அது சொல்லுகிறது. Now let us try to understand this from this context. இந்த பின்னணியிலிருந்து இதை நாம் மறுபடியும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். Now James said, count it all joy. யாக்கோபு சொல்லுகிறார், இதெல்லாம் சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று. Knowing this, இதை அறிந்து என்று. there we see the knowledge. அங்கே நாம் அறிவை நாம் பார்க்கிறோம். What we have to know? நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? That which happens in our life is for our good, for perfecting us. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படிக்கு அது நடக்கிறது என்று. We know that. அது நமக்கு இப்பொழுது தெரியும். We all know that, isn't it? அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? In the Bible, it is very clearly told, and we have read it, we have heard it, and we all know that. வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்திருக்கிறோம், நமக்கு தெரியும், அதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். Scripture tells clearly that all things that happens in the life of those who love him, it's all for our good. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிற நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். We know that, and we have made that verse by heart. அது நமக்கு தெரியும், அந்த வசனத்தை மனப்பாடமும் செய்து வைத்திருக்கிறோம். But when we go through difficulties, ஆனால் நாம் கஷ்டத்தின் வழியாக கடந்து செல்லும் போது that knowledge will have no effect, no application at all in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவானது எந்த பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது இல்லை. We know that, but that knowledge becomes something that is very far away, something that is abstract, from our practical life. நம்முடைய நடைமுறைக்கு வரும்போது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவானது ஏதோ தொலை தூரத்திலே இருப்பது போலவும் நமக்கு சம்பந்தம் இல்லாதது போலவும் நமக்கு தோன்றுகிறது. Ability to apply that in our life is what we call as wisdom. அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தக்கூடிய அந்த செயல்தான் ஞானம் என்று நாம் சொல்லுகிறோம். What James is telling is this. யாக்கோபு சொல்ல வருகிறது இதுதான். Dear believers, you know that everything is for perfecting us. அருமையான விசுவாசிகளே, சகலமும் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that. அது நமக்கு தெரியும். But when you go through difficulties, ஆனால் நீங்கள் பாடு வழியாக கடந்து செல்லும் போது you are not able to apply that. அதை அந்த அறிவை நீங்கள் அபியாசப்படுத்தவில்லை என்றால், it is because you have only knowledge, you need wisdom for that. உங்களுக்கு அறிவு மாத்திரமே இருக்கிறபடினாலே அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறதற்கு உங்களுக்கு ஞானமும் அவசியம். So God is the source of wisdom. ஆகவே தேவன் தான் ஞானத்தின் உறைவிடம். He is the God of all wisdom. அவர்தான் சகல ஞானத்தின் தேவனாக இருக்கிறார். James says, ask him and he will give you liberally. யாக்கோபு சொல்லுகிறார், அவரிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு அதை தாராளமாக கொடுப்பார். What a blessed thing it is. என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் இது. Here we see the provision of God. தேவன் நமக்கு அருளுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். When we are in difficulty and if we are not able to apply truths in your life, ask God, he will give you the wisdom that is necessary for that application. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவை நாம் அபியாசப்படுத்துவதற்கு தேவனிடத்தில் நாம் ஞானத்தை கேட்போமாக, அப்பொழுது அந்த சூழ்நிலையை நாம் அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு ஞானத்தை கொடுப்பார். Dear brothers and sisters, how is our life? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? As you go through these difficulties, unprecedented difficulties, are you able to, take courage in the word of God? நாம் இந்த கஷ்டகரமான சூழ்நிலை வழியாக கடந்து செல்லும் போது, ஒரு முடிவில்லாத எதிர்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது நாம் தேவனுடைய ஞானத்தை நாம் கேட்கிறோமா? Are you able to rejoice in the situations that we are going through? நாம் இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே சந்தோஷமாக நம்மால் இருக்க முடிகிறதா? If you are not able to do that, அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால், that means you lack wisdom. அதனுடைய அர்த்தம் நீங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். But don't worry. ஆனால் கவலைப்பட வேண்டாம். Many believers have that problem. அநேக விசுவாசிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது. But all the believers have a Father who is ready to provide this wisdom abundantly. ஆனால் எல்லா விசுவாசிகளுக்குமே இந்த ஞானத்தை தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு பரலோக பிதா இருக்கிறார். James says,
யாக்கோபு சொல்லுகிறார், Ask, கேளுங்கள், and it shall be given. அது உங்களுக்கு கொடுக்கப்படும். He will give it liberally. அதை அவனுக்கு அவர் தாராளமாக சம்பூர்ணமாக கொடுக்கிறார். He will not scold you. அவர் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். James says, it shall be given. அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். You have all that in that verse itself. அந்த வசனத்திலே தான் இது எல்லாம் இருக்கிறது. But when we come to the Lord and ask, he says, ask in faith without wavering. அவ்விதமாக தேவனிடத்திலே வந்து கேட்கும் போது விசுவாசத்தோடு கூட அங்கே அலைபட்டு திரிகிற மனதோடு அல்லாமல் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். Dear brothers and sisters, these are times when we have to pray more than in the normal time. அருமையான விசுவாசிகளே, சாதாரணமான காலகட்டங்களை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகும் இது. Let me tell you one thing. ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். When you read the upper room ministry of our Lord Jesus Christ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலே அவர் செய்த அந்த பேசின சம்பாஷணையை பார்க்கும்போது, we have that from chapter 13 of John's Gospel till chapter 17. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் துவங்கி 17ஆம் அதிகாரம் வரைக்குமாக அதை பார்க்கிறோம். We call that whole section as the upper room ministry. அந்த முழு பகுதியையும் சேர்த்து நாம் மேல் வீட்டறை சம்பாஷணைகள் என்று சொல்லுகிறோம். That happened just few hours before the Lord was arrested in the Garden of Gethsemane. அது எப்பொழுது நடந்ததென்றால், கெத்செமனே தோட்டத்திலே நம்முடைய ஆண்டவர் அவரை பிடித்து கொண்டு செல்வதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக. In that section, chapters 14 to 16 is the sermon, the message that he gives them. 14 முதல் 16 வரை உள்ள அதிகாரங்களில் அவர் பேசின அவருடைய பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். 3 chapters. 3 அதிகாரங்கள். If you read that 3 chapters, அந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்தால் 6 times you see one command, one instruction repeated by the Lord. அதிலே 6 முறை ஒரு அறிவுரை அல்லது ஒரு கட்டளை ஆண்டவர் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். And that instruction is, that command is, ask and it shall be given you. அந்த கட்டளை என்னவென்றால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். In various ways that instruction is given. Ask, you will get it. பல்வேறு நிலைகளிலே அந்த கட்டளையை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், கேளுங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. Now the Lord knew their future, what all were the difficulties that they were going to have in their life. அவருடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் பாடுகள் வரப்போகிறது என்று அவர்களை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். But the Lord, in instructing this, was telling that you are not without help. When there is a need, come to me, come to the presence of the Father and ask and it will be given you. அப்பொழுது ஆண்டவர் சொல்லும் போது, நீங்கள் இப்படியெல்லாம் பாடுகள் வரும்போது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, எப்பொழுதெல்லாம் தேவை வருகிறதோ என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று 6 times repeated in one sermon. ஒரு பிரசங்கத்திலேயே 6 முறை அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். That means for the Lord that instruction was very important. அதனுடைய அர்த்தம், நம்முடைய ஆண்டவரை பொறுத்தவரையிலே இந்த அறிவுரையானது மிகவும் முக்கியமான ஒரு அறிவுரை. He didn't want them to forget that. அதை அவர்கள் மறந்து போவதற்கு அவர் விரும்பவில்லை. Those are written and given to you and I. அவைகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கூட எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. In all our troubles, the Lord wants us to carry all that to his presence. நம் எல்லா பாடுகள் மத்தியிலே எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே நாம் எடுத்துக்கொண்டு போய் செல்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். In these times when we are going through a lot of problems and worries, let us learn to cast everything upon him. இந்த காலகட்டங்களிலே ஏராளமான பாடுகளையும் கஷ்டங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சமூகத்திலே அவைகளை போய் இறக்கி வைப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோமாக. Ask the Lord, he will provide the necessary wisdom for our application. தேவனிடத்திலே கேளுங்கள், நாம் இந்த ஞானத்தை எவ்விதமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லித் தரும்படிக்கு. Count it all joy. எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ணுங்கள். Knowing the purpose of God in it. அதிலே தேவனுடைய நோக்கம் இருக்கிறது என்று அறிந்து. Knowing the provision of God in it. தேவன் அதற்கு தேவையானவர்களை அளிக்கிறார் என்று அறிந்து. Now coming to the third one. இப்பொழுது 3வது காரியத்திற்கு வரும்போது, in verse 12 we have it. அதை 12ஆம் வசனத்திலே நமக்கு இருக்கிறது.
There we read like this. விதமாக நாம் வாசிக்கிறோம். Blessed is the man that endureth temptation, for when he is tried, he shall receive the crown of life, which the Lord hath promised to them that love him. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Here we have the promise. இங்கே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. What is the promise we have here? இந்த இடத்துல நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்கிறது? After you are tried, you are tempted, you will receive the crown of life. நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது, உங்களுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. In the New Testament we have many crowns mentioned. புதிய ஏற்பாட்டில் ஏராளமான கிரீடங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். I'm not going into all that. அதனுடைய விளக்கத்திற்கெல்லாம் இப்பொழுது போகிறதில்லை. But let us dwell upon this only. ஆனால் இந்த கிரீடத்தை மட்டும் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். Here we see that when we are tried, having gone through the problems, the sufferings, the Lord shall give us the crown of life. இங்கே நாம் பாடுகள் வழியாக, சோதனைகள் வழியாக, பரீட்சைகள் வழியாக கடந்து சென்ற பிற்பாடு தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். Let us turn to Revelation chapter 2. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். In verse 10 also we have the mention of the crown of life. இந்த ஜீவ கிரீடத்தை குறித்து 10ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். We read like this. இப்படியாக வாசிக்கிறோம். Fear none of those things which thou shalt suffer. Behold, the devil shall cast some of you into prison, that ye may be tried, and ye shall have tribulation 10 days. Be thou faithful unto death, and I will give thee a crown of life. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். The Lord was speaking to the church at Smyrna. ஸ்மிர்னா சபைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Smyrna church was a suffering church. இந்த ஸ்மிர்னா சபையானது ஒரு பாடுபடுகிற சபையாக இருந்தது. God is encouraging them to go through it faithfully. அதை உண்மையாக அதன் வழியாக கடந்து செல்லும்படிக்கு நமது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். The Lord says, be thou faithful unto death. ஆண்டவர் சொன்னார், நீ மரண பரியந்தம் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று. And I will give thee a crown of life. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Definitely this crown of life is something that they would get after their death. நிச்சயமாகவே இந்த ஜீவ கிரீடமானது அவருடைய மரணத்துக்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு கிடைக்க போகிறது. Before the judgment seat of Christ, we are not going into the details of that also. ஒருவேளை கிறிஸ்துவினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறதில்லை. But as it says that be faithful unto death, we can be sure that this crown of life which is mentioned here in Revelation 2 is something that they would receive after their life on earth. அவர்கள் மரண பரியந்தம் முன்னே உள்ளவர்களாக இருக்கும் போது நிச்சயமாகவே அவர்களை மரணத்திற்கு பிற்பாடு இந்த கிரீடமானது அவர்களுக்கு கிடைக்க போகிறது. But when you come to James 1 and 12, ஆனால் இப்பொழுது நீங்கள் யாக்கோபு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வரும்போது we don't have any mention of death here. இந்த இடத்திலே மரணத்தை பற்றி நாம் பார்க்கிறதில்லை. We read like this. இப்படியாக வாசிக்கிறோம். For when he is tried, or after that he is tried, he shall receive the crown of life. இப்படியாக வாசிக்கிறோம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று. That is not after death. அது மரணத்துக்கு பிற்பாடு என்று இங்கே இல்லை. When he is tried or after he is suffered. அவன் சோதிக்கப்பட்ட பிற்பாடு, அவன் பாடுபட்ட பிற்பாடு. When we go through the sufferings faithfully. நாம் அந்த பாடுகள் வழியாக உண்மையாக கடந்து செல்லும் போது, well, the Lord will honor us with the crown of life in this life itself. தேவன் இந்த வாழ்க்கையிலே தானே நமக்கு ஜீவ கிரீடத்தை தந்து நம்மை கனப்படுத்துவார். What is then this crown of life which we are receiving now? அப்படியானால் இப்பொழுது நமக்கு கிடைக்க போகிற இந்த ஜீவ கிரீடம் என்ன? Many people have, many believers have suffered faithfully, no doubt. எந்த சந்தேகமும் இல்லை, அநேக விசுவாசிகள் உண்மையோட கூட பாடுகளை சகித்திருக்கிறார்கள். But we don't find any crown on anybody's head, isn't it? ஆனால் யாருடைய தலையிலேயும் நாம் எந்த கிரீடத்தையும் நான் இதுவரை பார்த்ததில்லை இல்லையா? What is this crown of life? இந்த ஜீவ கிரீடம் என்ன? You know, this is actually the ability to enjoy the abundant life while we live in this earth itself.
இது எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகத்துல நாம் வாழும் போதே அந்த பரிபூர்ணமான ஜீவனை அடைந்து அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வதுதான். When that happens, the life becomes more fruitful. Life becomes more, victorious and powerful. அது நமக்கு நாம் கிடைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிக பயனுள்ளதாக மாறுகிறது. அதற்கப்புறமாக கனி கொடுக்கிறதாக மாறுகிறது. இன்னும் அதிக பலனை பெற்றுக் கொள்கிறோம். That is not there for everyone. அது எல்லாருக்கும் அல்ல. Everybody has life, no doubt about that. எல்லாருக்கும் உயிர் ஜீவன் இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. All the believers have that life of God in them, no doubt about it. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குமே தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள் இருக்கிறது, சந்தேகம் இல்லை. The experience of that abundant life, that experience of that effective, fruitful life is not for everyone. ஆனால் அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கிறதும் அதே போல மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதையும் அநேக விசுவாசிகளிடத்திலே நாம் பார்க்க முடிகிறதில்லை. That is for those who endure faithfully the sufferings and the problem that comes in their life. இது யாருக்கென்றால் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக உண்மையுள்ளவர்களாக அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் பாடுகளையும் சகிக்கிறவர்களுக்குத்தான். Brothers and sisters, this situation that we are going through, let us go through it faithfully, endure. அருமையான விசுவாசிகளே, நாம் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நாம் மிக பொறுமையோடு கூட நாம் சகித்து நாம் கடந்து செல்வோமாக. Thank the Lord for whatever situation ours are. நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு அதை குறித்து நன்றி செலுத்துவோமாக. Let us encourage others in it. அதிலே நாம் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்போம். And not only that, let us be his faithful witnesses even in the situation. அது மட்டுமல்ல, இந்த சூழ்நிலையிலே அவருக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக நாமும் திகழ்வோம். The Lord promises this abundant life, this crown of life, fruitful life, effective life while we live in this world itself. இந்த உலகத்திலே நாம் வாழும் போதுதானே நமக்கு இந்த ஜீவனானது பரிபூர்ணமும் அதே போல பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். Yes, James says greeting. யாக்கோபு வாழ்த்துதல் சொல்கிறார். As I said at the beginning, it means keep rejoicing. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இதனுடைய அர்த்தம் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்பதாகும். The joy that you and I have is non-circumstantial. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷமானது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து மாறுகிறதல்ல. Rejoice in the Lord always. That is the provision that we have. நமக்கு இருக்கக்கூடிய இந்த அருள் எவ்விதமான ஒரு காரியம் என்றால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக நம்மால் இருக்க முடியும். In every situation we can rejoice in the Lord. எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். To do that, அப்படி நாம் செய்வோமானால், James says count it all joy. யாக்கோபு சொல்லுகிறார் எல்லாவற்றையும் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று. How to do it? அதை நாம் எப்படி செய்ய முடியும் என்றால் knowing, அறிந்து கொள்வதன் மூலமாக. knowing certain things. சில காரியங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக. In this message we were seeing what all are the things that we have to know to keep rejoicing in every situation. எல்லா சூழ்நிலைகளையும் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னவெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று இந்த பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம். Number one is the purposes of God. முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய நோக்கங்களை. Brothers and sisters, God has got a purpose in allowing us to go through this situation. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த சூழ்நிலை வழியாக நாம் கடந்து செல்வதற்கான சில நோக்கங்களை வைத்திருக்கிறார். We don't know how long we are going to go through like this. இவ்விதமாகவே இன்னும் எவ்வளவு காலம்தான் நாம் கடந்து செல்ல போகிறோம் நமக்கு தெரியாது. But let me tell you one thing. ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். Until his purposes are fulfilled, he will allow us to go through this. அவர் இதிலே வைத்திருக்கக்கூடிய நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் இதன் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல அவர் அனுமதிப்பார். If you know his purposes, we can thank God for it, count it all joy. அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் கர்த்தருக்கு அதை குறித்து நன்றி செலுத்திவிட்டு அதையும் நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும். We saw we can count it all joy because of the provision of God. இதை நாம் மிகுந்த சந்தோஷமாக எண்ண முடியும், ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அதிலே அவர் எல்லா விதமான தேவைகளையும் கொடுக்கிறார். He gives us wisdom. அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். And the third thing we saw was he has promised us the crown of life. மூன்றாவது நாம் பார்த்தது அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். Purposes of God. தேவனுடைய நோக்கங்கள். Provision of God. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள்கள். Promise of God. தேவனுடைய வாக்கு தத்தம்.
When we think about all this, when we know all this, we can count it all joy. இதை குறித்து நாம் சிந்திக்கும் போது, இதை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கும் போது, நாம் எல்லாவற்றையும் மிகுந்த சந்தோஷமாக எண்ண முடியும். Along with this, let me add one more thing which we don't have in this passage. இதோடு கூட நான் ஒன்று காரியத்தை நான் சேர்த்து சொல்லுகிறேன். இந்த பகுதியில் அது இல்லாவிட்டாலும், though it is not there clearly, it is implied throughout. இதிலே மிக வெளிப்படையாக நமக்கு இல்லை என்றாலும், ஆனால் இதற்குள்ளே அது அடங்கி இருக்கிறது. It is the presence of God. அது தேவனுடைய சமூகம். We are not alone. நாம் தனிமையானவர்கள் அல்ல. The Lord said like this. நமது ஆண்டவர் விதமாக சொன்னார், "Lo, I am with you always." இதோ உங்களோடு கூட நான் சகல நாட்களிலும் இருக்கிறேன். His presence goes with us. அவருடைய சமூகம் நம்மோடு கூட வருகிறது. When you come to Psalm 23, நீங்கள் சங்கீதம் 23க்கு வரும்போது, the psalmist tells about the enemies. சங்கீதக்காரன் தன்னுடைய சத்துருக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். He tells about the valley of the shadow of death. அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கை பற்றியும் சொல்லுகிறார். Though he mentions all that, he says, "I will fear no evil." அவை எல்லாவற்றையும் அவர் குறிப்பிட்டாலும் கூட, நான் எந்த பொல்லாப்பிற்கும் பயப்படேன் என்று சொல்லுகிறார். Why? ஏன்? Because thou art with me. என்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். You ask children to go out in the night. இதுமாக பிள்ளைகள் வெளியிலே அவர்கள் வீட்டிற்கு வெளியிலே செல்லும் போது நீங்கள் கவனித்து பாருங்க. When in the night you ask children to go out, அந்த இரவிலே பிள்ளைகளை வெளியிலே நாம் போக சொன்னால், they will say, "Well, it is dark outside, I can't go, I am afraid." அவர்கள் சொல்வார்கள், வெளியில இருட்டாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் போக முடியாது என்று. Suppose you say like this, ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்வீர்களானால், "No, I will go with you." இல்லை நான் உன் கூட வர்றேன். Then they will say, "Yes, then I will also come. Daddy, let us go out." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அப்படின்னா பரவாயில்ல அப்பா, நான் உங்க கூட வர்றேன், நம்ம போலாம் வெளியிலன்னு. We don't have to fear any evil. நாம் எந்த பொல்லாப்பிற்கும் பயப்பட வேண்டியதில்லை. The Lord is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Even in the fiery furnace, He will not allow us to go alone. நாம் அந்த எரிகிற அக்கினி சூளையாக இருந்தாலும் நம்மை தனிமையாக உள்ளே அனுப்ப மாட்டார். Let me tell you one thing. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். He suffered alone on the cross. அவர் சிலுவையிலே தனிமையாக பாடுபட்டார். He knows the pain of suffering alone. தனிமையாக பாடுபடுகிறது எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்று அவருக்கு நன்கு தெரியும். He will never allow his children to suffer alone. தனிமையாக தம்முடைய பிள்ளைகள் பாடுபடுகிறதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். He goes with you and I. உங்களோடும் என்னோடும் கூட அவர் போகிறார். So brothers and sisters, count it all joy. ஆகவே சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். For the purposes of God. ஏனென்றால் தேவனுடைய நோக்கங்கள் அதிலே இருக்கிறது. For the provision of God. தேவன் அதிலே என்னெல்லாம் கொடுக்கிறார் என்று அறிந்து கொண்டு, For the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்று அறிந்து கொண்டு, For the presence of God. தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது என்று அறிந்து கொண்டு, May the Lord bless these words into our life. இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless us all. தேவன் நம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார்.